நீங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் உடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன் பேங்கர்ஸ் என்னதான் சொல்ல போறீங்க? ஒரு சேனலில் 66 சொல்கிறாங்க, ஒரு சேனலில் 96 சொல்கிறாங்க. 66க்கும் 96க்கும் 30 வித்தியாசம் இருக்குது. நான் மெயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு படிக்கலாமா சார், வேணாமா, குழப்பத்தில் இருக்கேன், எக்ஸாம் ஈஸியாக கேட்டுட்டாங்க, ஸோ கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 1 மணி நேரம் பேச விரும்பல, ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிறேன். மொத்தமாக வீடியோ டியூரேஷனை 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்க போகிறேன். போன வருஷம் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு என்ன கட் ஆஃப் சொன்னோம், 52ன்னு சொல்லி ஒரு சில பேங்க் வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணதும் அதை 48க்கு குறைச்சோம். கரெக்டுங்களா? நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மெயின்ஸுக்கு 62 +or-3 சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேக்கன்சி, அந்த ரிப்போர்ட் பண்ண வேக்கன்சி நடுவில் இன்னொரு பேங்க் வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த மெயின்ஸ் டைமில், அது ஃபேக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன், 65லேருந்து 68 வரேன்னு சொல்லியிருந்தேன். கட் ஆஃப் வந்தது 66. ஓகேங்களா? 66 கட் ஆஃப். ஆனால் நம்ம சேனலில் மேக்ஸ்க்கு எடுக்கிறாருல நவீன் சார், அவருடைய ஸ்கோர் வந்து 123 6 120 ப்ளஸ் தான் இருக்குது. 66 எங்கே இருக்குது, 123 எங்கே இருக்குது? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அட்டம்ப்ட்டு நிறைய மார்க் எடுக்க முடிஞ்சாலும் மேக்ஸிமம் அட்டம்ப்ட் வேறு, கட் ஆஃப் அப்படிங்கிறது வேறு. இது உங்களுக்கு புரிதலாக வரணும். நிறைய பேர் 108 பண்ணிட்டாங்க, 98 பண்ணிட்டாங்க, 100 மார்க் வரன்றாங்க, 300 மார்க் வரன்றாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக என்ன மார்க் பாசிபிள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். சரிங்களா? ஸோ நான் சொல்கிறதுனால இதுதான் அப்படின்னு கிடையாது. இது என்னுடைய புரிதலில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கட் ஆஃப் சொல்லுவேன். அடுத்த வாரமே திடீர்னு இன்னும் 2 பேங்க் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்குது. அவங்க 200 வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணுறாங்களா, 1000 2000 வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இந்த கட் ஆஃப் மாறும், குறையவும் செய்யும். ஆல்ரெடி யாருன்னா ரிப்போர்ட் பண்ணவங்க வித்ட்ரா பண்ணால் இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 6000, ஓகேங்களா, 6100 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போதைக்கு 6100 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா? இந்தியன் பேங்க்கு ப்ளஸ் இன்னொரு பேங்க் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ரைட்டு. இது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது 7000 வரை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கட் ஆஃப் மாறும். மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி வேறு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஹெவியாக குறையும். இப்போ நம்ம சொல்கிறதுலேருந்து. சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. சரி, இப்போ கட் ஆஃப்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேக்கன்சிஸ் ஏறுனா கட் ஆஃப் குறையும். போன வருஷமே நடந்திருக்கு. 62 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே நம்மளே மாற்றி 65லேருந்து 68 வரை இருக்கணும். கட் ஆஃப் அந்த மாதிரி தான் வந்திருந்தது. இந்த வருஷமும் அந்த மாதிரி மாறும். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இதை நம்பி 90க்கு மேலே இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் இன்டர்வியூ படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் அது லாஸ். போன வருஷம் நம்ம சொன்ன அந்த 65 கட் ஆஃபை நம்பி படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் போன வருஷம் சொல்லியிருந்தா 79, 50, 78, 76 அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். நார்த் இந்தியா சேனலில் நிறைய சொன்னாங்க. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், வேண்டாம் விடுங்க. சரி, ஆப்டிடியூடில் எவ்வளோ மார்க் போட முடிஞ்சது? 5 2 மார்க்கு, 5 2 மார்க் போட்டுங்க. ஒரு 5 1 மார்க் போட்டிருப்பாங்களா, 8 1 மார்க் போட்டிருப்பாங்க, 10 1 மார்க் போட்டிருப்பாங்க. அப்போது 5 2 மார்க்னா 10 மார்க் ஆச்சு. 8 1 மார்க் போட்டால் கூட 18 மொத்தம். அப்போ 18லேருந்து 20 வரை டூயபிள். 18லேருந்து 20 வரை டூயபிள். ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, 8 மார்க் எடுத்தாலே பெருசு, 2 மார்க் எடுத்தாலே பெருசு, 1 மார்க் எடுத்தாலே பெருசுன்னு உங்களை பீதி கிளப்பிட்டுருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. எப்போவுமே நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் கூட சொல்லி அனுப்பியிருந்தோம், ஒரு டிஏ அங்கே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மிஸ்சலேனியஸ் பார்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதை அட்டன் பண்ணாலே 10லேருந்து 15 மார்க் வந்துடும். அதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஈஸியாக கேட்டாங்கன்னா ஈஸியாக கேட்டாங்க. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவும் ஈஸியாக கேட்டிருந்ததுனால 18லேருந்து 20 டூயபிள். கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தா அது 14ஆக இருந்திருக்கும். ஸோ 18லேருந்து 20 நல்லா படித்தவன் 23 பண்ணியிருப்பான். அது நமக்கு மேட்டர் இல்லை. நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். ஏன்னா இதில் 23 எடுத்தவன் இங்கே 10 12 எடுப்பான். இங்கே 20 எடுத்தவன் இங்கே 14 தான் எடுப்பான். ஒரு மேம் எனக்கு சொன்னாங்க, அவங்க
ரீசனிங்களுடைய ஸ்கோர் வந்து 30 வருது. பட் ஆப்டில 13 தான் வருது. அப்ப ஆவரேஜ் 43 தானே ஆச்சு 2 சேர்ந்து. ஸோ இப்படி தான் ஒரு செக்ஷன்ல நல்லா பண்ணிட்டு, இன்னொரு செக்ஷன்ல அவங்க கம்மியா பண்ணியிருப்பாங்க. அந்த பீக் அட்டெம்ப்ட் திடீர்னு உங்களுக்கு லக்கு, ஃப்ளோ எல்லாமே இருந்தா தான் வரும். ஓகேங்களா? நீங்களே உங்களோட ஸ்கோரே பாருங்க. எல்லா செக்ஷன்லயும் நீங்க டாப் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால இந்த ஆவரேஜ் அட்டெம்ப்ட் தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? அப்ப 18 கீழ நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேஸ்ட்டா அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஒழுங்கான கொஸ்டின செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்ல இந்த மாரி ஈஸியான பேப்பர் வரும்போது கொஸ்டின் செலக்ஷன இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரீசனிங். ரீசனிங் செக்ஷன்ல பசில் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஈஸியா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ப இதில ஆர்குமென்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களால பண்ண முடியலன்னா, நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. 3 பசில் ஈஸியா இருந்துச்சு. அதில 2 பசில் பிக் பண்ணி போட்டுருக்கலாம். பட் இல்ல நான் 1 பசில் தான் போட்டேன் அப்படின்னா கூட 1 மார்க்ல ஒரு 10 மார்க் போட்டுருக்கலாம். கண்டிப்பா 20 மார்க் உங்களுக்கு ரீசனிங்ல டூயபிளா தான் இருந்திருக்கு. 20க்கு மேலே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 20. ஆப்டிட்யூட்லயும் 23, 25 பண்ணியிருக்கலாம். அதில 18 டூ 20 மினிமம் பண்ணியிருக்கணும். ரீசனிங்ல மினிமம் 20. இது வந்து ஆவரேஜ் தான். இதோட அதிகமா போட்டவங்க இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆவரேஜ் தான் நமக்கு முக்கியம். இங்கிலீஷ் செக்ஷன். ஏன்னா, அதுக்கு மேல போட்டவங்க இப்ப ரீசனிங்ல நெறைய பேர் கிரிட்டிக்கல் ரீசனிங் போட்டிருப்பீங்க. அது அக்யூரசி உங்களுக்கு வராது. ஒண்ணு தப்பா இருக்கும், ஒண்ணு ரைட்டா இருக்கும். அதே மாரி ஆப்டிட்யூட்ல டேட்டா சஃபிஷியன்சி சில பேர் போட்டிருப்பீங்க. அதுவும் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியாது. நான் போட்டது கரெக்ட்டா இல்லையான்ட்டு. ஸோ, அதனால தான் சொல்றேன். 23 போட்டிருந்தா கூட 20 தான் கணக்கு. 22 போட்டிருந்தா கூட 20 தான் கணக்கு. அந்த அக்யூரசி நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் செக்ஷன் யாராலயுமே சொல்ல முடியாது. 5 2 மார்க் போட்டேன்னு கான்ஃபிடென்ட்டா எனக்கு இருக்கலாம். பட் 1 மார்க்ல எனக்கு எவ்வளோ அக்யூரசி இருந்துச்சுன்னு தெரியாது. 1 மார்க்ல பாதி நான் அக்யூரஸா போட்டேன். அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ என்னால இங்க 5 அவுட் ஆஃப் 5 2 மார்க் கரெக்ட்டா போட்டதுனால எல்லாரும் அப்படி போட்டுருக்க முடியாது இல்லையா? நான் நெறைய பேர்ட்ட கேட்டேன் 3 போட்டேன், 2 போட்டேன் 2 மார்க்ல அப்படின்னாங்க. அப்போ ஒரு 3 2 மார்க்கு அந்த பக்கம் ஒரு 10 டூ 12 மார்க்ஸ் நீங்க 1 மார்க்ல ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட 18 ஒரு 15லேருந்து 18 வரை நீங்க இங்கிலீஷ்ல பண்ணியிருந்தா நல்ல அட்டெம்ப்ட். பேப்பர் 1 மார்க்ல கஷ்டமா இருந்துச்சு. 2 மார்க்ல ஈஸியா இருந்துச்சு. வித்தியாசமா இங்கிலீஷ்ல 2 மார்க்ல ஈஸியா இருந்துச்சு. 1 மார்க்ல கஷ்டம். கஷ்டம்னு சொல்ல முடியாது. 1 மார்க்ல சில ஏரியாவுல டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின் இருந்துச்சு. சில ஏரியாவுல டூயபிளா இருந்துச்சு இங்கிலீஷ்ல. அந்த டூயபிள் கொஸ்டின பிக் பண்ணி அடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த 18 கம்மி 20க்கு மேல போயிருக்கும். இங்கிலீஷ்ல நம்மளுடைய அக்யூரசி நெறைய பேரோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால 15 டூ 18 ஓகேங்களா? ரைட்டு. சிஏ. சிஏ கண்டிப்பா ஒரு 1 மார்க்ல ஒரு 4 கொஸ்டினு 2 மார்க்ல ஒரு 6 கொஸ்டின் போட்டா கூட 8, 6 14 மார்க் ஆச்சு. நீங்க மத்த இதெல்லாம் குத்தி விட்டு வருவீங்க தெரியுமா? அதுலேருந்து நெகட்டிவ் ஆகும் தெரியுமா? அதுலேருந்து ஒரு 10லேருந்து 12 மார்க். இவ்வளோ எடுத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. இது வந்து ஆவரேஜா டூயபிள். எல்லாராலயும் சிஏ ஸ்ட்ராங்கா போகாதவங்களால இவ்வளோ பண்ணியிருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு 7 டூ 8 மார்க் எடுத்திருந்தாலே போதும். சிஏ நம்பி போகாம மத்த செக்ஷன நம்பி போனவங்க 7 டூ 8 போட்டாலே போதும். பட் ஆவரேஜா நமக்கு 10 டூ 12 அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸோட டூயபிள், ஆவரேஜ் டூயபிள். டிஸ்கிரிப்டிவ்ல 8.75 மார்க் எடுத்தா சேஃப். சில நேரங்கள்ல அது 7.5ன்னு கட் ஆஃப் வைப்பாங்க. சில நேரங்கள்ல 8.5ன்னு வைப்பாங்க. 8.25ன்னு வைப்பாங்க. ஆனா 8.75 மேல போகுமானா கொஞ்சம் அதுக்கு மேல போக வாய்ப்பு கம்மி. செக்ஷனல் கட் ஆஃப். அப்போ மினிமம் 9லேருந்து 10 ஓகேங்களா? ஸோ 9 டூ 10 மார்க் எடுத்திருந்தா, ஆவரேஜா இந்த மார்க் எடுக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கு கீழ 8க்கு கீழ எடுக்கிறவங்க இந்த எக்ஸாம கிளியர் பண்ண மாட்டாங்க. அது கட் ஆஃப் கன்சிடரேஷனுக்கே வராது. சரிங்களா? இதெல்லாம் ஓகே சார். எல்லாமே இதில நான் 25 பண்ணிட்டேன். இதில 25, இதில இப்ப 20, இதில இப்ப 15. ஆனா எனக்கு டிஸ்கிரிப்டிவ்ல 8 தான் வந்துச்சு. 8.5 செக்ஷன்ல கட் ஆஃப் வச்சுட்டாங்க. எனக்கு 7 தான் வந்துச்சு. 7.5 கட் ஆஃப் வச்சுட்டாங்க. அப்படின்னு செக்ஷனல் கட் ஆஃப்ல ஃபெயில் ஆகுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப அது ஓவரால் கட் ஆஃப ரெட்யூஸ் பண்ணும். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? 2வது வேக்கன்சி இன்கிரீஸ் ஆனா கட் ஆஃப் குறையும். அது இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க பிரிலிம்ஸ்லயே பார்த்திருப்பீங்க. 73 அட்டெம்ப்ட் பண்ணவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமா வச்சதுனால. அந்த மாரி இங்க இங்க இங்கிலீஷ்ல செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமா வைப்பாங்க. சில நேரங்களில். இது 11ஆ இருக்கும் கட் ஆஃப். 10 டூ 11ஆ இருக்கும். இப்ப ஈஸியா கேட்டதுனால ஆப்டிட்யூட்ல 9 டூ 10 செக்ஷனல் கட் ஆஃப் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. போன வருஷம்லாம் 1, 1.5, 2 அந்த ரேஞ்சுக்கு கீழ தான் இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம். இப்ப ஈஸியா கேட்டதுனால, இங்க செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமா ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ல அதிகமா வச்சு உங்கள ஃபில்டர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அப்பயும் இந்த கட் ஆஃப்ன்றது குறையும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. ஓகேங்களா? அதிகமா எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க பேருக்கு கம்மியாக சொல்றீங்க அப்படின்னு இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். உங்க கண் முன்னாடி தான் நடந்துச்சு. ஐபிபிஎஸ், பிஓ பிரிலிம்ஸ்ல நெறைய அட்டெம்ப்ட் போட்டுங்க. ஃபெயில் ஆயிருக்காங்க. இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப்னால. புரிஞ்சுதுங்களா?
அதே தான். இங்க ஏதாச்சும் இங்கிலீஷ்லயோ, இல்ல டிஸ்கிரிப்டிவ்லயோ கண்டிப்பா கை வைப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ்ல யாராலும் சொல்ல முடியாது நமக்கு எவ்வளோ மார்க் வரும்ன்ட்டு. ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணவங்களால மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டா 10-12 வரும்னு சொல்ல முடியும். அப்ப அதுலயும் அடி வாங்குவாங்க. 8.5 8 to 10 ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ்ல 8க்கு வைக்கிறதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. 8 to 10 இருந்தா தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 8க்கு கீழ உங்களுக்கு மார்க் போச்சுன்னா, நெறைய வாய்ப்பு கம்மி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. அப்ப அதுல பாதி கேண்டிடேட்ஸ் பாதியில அந்த நல்ல அட்டெம்ப்ட் குடுத்தவங்க கூட இங்க ஃபில்டர் ஆவாங்க. நல்ல அட்டெம்ப்ட் குடுத்தவங்க கூட இங்கிலீஷ் செக்ஷன் கட் ஆஃப்ல ஃபில்டர் ஆவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிச்சு. சிஏ செக்ஷனல் கட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு கம்மியா தான் இருக்கும். அது நீங்க வொரி பண்ணிக்க வேண்டியதில்ல. அது கொஞ்சம் மாடரேட்டா இருந்ததுனால கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். இங்கிலீஷ்லயும் ஆப்டி ரீசனிங்ல அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் தான் செக்ஷனல் கட் ஆஃப் மூலியமா ஃபில்டர் பண்ணா ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே. சரி நம்ம கட் ஆஃப்குள்ள போயிடலாம். எல்லா விதிகளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப கட் ஆஃப்குள்ள போயிடலாம். 10, 11 நிமிஷம் ஆச்சு. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த டிஎன் பேங்கர்ஸ் சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். பட் அது நமக்கு கூட அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க குடுக்கக்கூடிய சப்போர்ட்ல தான் நாங்க அடுத்தடுத்து கன்டென்ட்ஸ் நெறைய குடுப்போம். ஓகேங்களா? சரி. இதுல ஒரு 18 ஓகேங்களா? இதுல ஒரு 20 இப்போ இதுல 20 எடுத்தா இதுல 15ன்னு எடுத்துக்கணும். இதுல 18 எடுத்தா இதுல 18ன்னு எடுக்கணும். ஒண்ணுத்துல நல்லா பண்ணவங்க, இன்னொன்னுல நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 20, 20, 15 இல்லன்னா 18, 20, 18ன்னு எடுக்கணும். ஸோ, இது 3யும் சேர்ந்து 55லிருந்து இது 3ம் சேர்ந்து 55லிருந்து ஒரு 58 ரேஞ்சுல எடுக்க முடியும். சரிங்களா? 55ன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 10, இங்க ஒரு 10. ஸோ, இங்க ஒரு 9, இங்க ஒரு 10ன்னா 74 கரெக்ட்டுங்களா? 65, 74. 74 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆவரேஜ். ரைட்டுங்களா? இது 10ன்னு கன்சிடர் பண்ணா 75. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன வருது? 75 பிளஸ் ஆவரேஜ் டூயபிள். டூயபிளா போட்டா இதுல 10, இதுல 10, இதுல 15, இதுல 20, இதுல 20. அப்படி இல்லன்னா இதுல 18, இதுல 18. ஏதானா ஒரு செக்ஷன்ல மினிமம், ஒரு செக்ஷன்ல மேக்ஸிமம், இன்னொரு செக்ஷன்ல ஆவரேஜ். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம பாசிபிளா எல்லா ஸ்டூடெண்ட்டாலும் அச்சீவ் பண்ண முடியும். எல்லா செக்ஷன்லயும் மேக்ஸிமம் அட்டெண்ட் குடுத்தவங்க ரொம்ப மைன்யூட்டா தான் இருப்பாங்க. அப்போ 75 பிளஸ் கட் ஆஃப் இருக்குமா அப்படின்னா, கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஆவரேஜ் டூயபிள் அட்டெம்ப்ட்ஸ். வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆனா, இதுலருந்து 3 மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆனா, இதுலருந்து 3 மைனஸ் ஆயிடும். வேக்கன்ஸி வித்ட்ரா பண்ணுவாங்க. நடக்குமானா? நடக்கும். வித்ட்ரா பண்ணா 78 ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த 6000 வேக்கன்ஸீஸ்க்கு நான் சொல்றேன். இதுவே 7000 வேக்கன்ஸீஸ்னா 720 72. இதுவே 5000 வேக்கன்ஸீஸ்னா 78. வேக்கன்ஸி குறைஞ்சா இங்க ஏறும். இங்க இன்கிரீஸ் ஆனா இங்க குறையும். ஏன்னா 21,000 பேர் எடுப்பாங்க. 7,000 வேக்கன்ஸீஸ் இருந்தா. இப்போ 18,000 பேர் எடுப்பாங்க இன்டர்வியூக்கு. இதுலருந்து எத்தன பேர் ஏறுறாங்க? உங்களுக்கு 3000 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ 18,000வது ரேங்க்ல இருக்கிறவன் 75 மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு அடுத்தடுத்து ரேங்க் போறவங்க கண்டிப்பா 75 குறைவா தானே இருப்பாங்க. அப்ப 75, 74, 73 அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே போகும். இப்படி தான் கட் ஆஃப் டிசைட் ஆகும். அதான் ஓஏஎஸ்எல் அசிஸ்டண்ட்ட கொண்டு போய் ஐபிபிஎஸ் கிளர்க் கூட நிறைய பேர் கம்பேர் பண்றீங்க. அதுதான் இது ரீசன். வேக்கன்ஸீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது தான் ஒரு லாஜிக். டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபிகல்ட்டி லெவல், ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய அட்டெம்ப்ட். ஸோ டிஎன் பேங்கர் சொல்லியிருக்குது 75 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருந்தாலும் 72ல இருந்து 78 வர கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, உங்களுடைய மார்க் வந்து ஒரு 70 கிட்ட இருக்கு அப்படின்னாலே நீங்க இன்டர்வியூக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன் அப்படின்னா, எனக்கே நான் ஒரு எக்ஸாம்ல 72 எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எக்ஸாம்ல 93 வந்திருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கும் நடக்கும். பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் 78 ஏன்டா அப்புறம் இதுல கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. எனக்கு வந்தது 92 எப்படி 78 எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸாம்ல 92 வந்துச்சு.
அப்போ நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பீங்க. ரீசனிங்கில இவ்வளோ தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இவ்வளோ தான் வரும். இங்கிலீஷ்ல நமக்கு 10 தான் வரும். நீங்களே 10 போட்டுப்பீங்க. ஆனா அங்க 20 மார்க் வந்திருக்கும். எனக்கு அந்த எக்ஸாம்ல 22.5 மார்க் வந்துருந்துச்சு. நான் எவாலுவேட் பண்ணது 15 மார்க். அப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்க விட 5 மார்க் ஏதாச்சும் ஒண்ணுத்துல டிஸ்கிரிப்டிவ்ல யாருக்கு எவ்வளோ மார்க் வரும்னு சொல்ல முடியாது. அங்க ஒரு 2 மார்க் சேர்ந்து வந்து, ஆப்ட் ரீசனிங்ல 2 மார்க் சேர்ந்து வந்து, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த 70 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. 5, 8 சேர்ந்து கட் ஆஃப் கிளியர் ஆயிடும். ஜஸ்ட் 1/2 மார்க்ல எக்ஸாம் கிளியர் பண்ணி, ரிசர்வ்ட் லிஸ்ட்ல போயிட்டு, ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து உள்ள வேலைக்கு போனவங்களே நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த இப்ப 75 கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க 70 எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. இங்க சிஏவுலயோ இல்ல இங்கிலீஷ்லயோ உங்களுடைய அக்யூரசி நீங்க நல்லா அக்யூரேட்டா பண்ணி உங்களுக்கு மார்க் வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 75.5 மார்க் உங்களுக்கு வந்திருந்தா கூட, இன்டர்வியூல ஓரளவுக்கு பண்ணா ரிசர்வ் லிஸ்ட்ல வரும். ரிசர்வ் லிஸ்ட்ல வந்தா உங்களுக்கு கண்டிப்பா கூப்பிடுவாங்க பின்னாடி வேலைக்கு. இல்ல சூப்பரா நீங்க எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இன்டர்வியூல அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, 70க்கு மேல யாரெல்லாம் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ உங்களுடைய ஸ்கோர, கண்டிப்பா நீங்க இன்டர்வியூக்கு படிங்க. 68, 70க்கு மேல இருந்தாலே படிங்க. வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. செக்ஷனல் கட் ஆஃப் மூலியமா ஃபில்டர் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்க விட 5, 8 மார்க் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. நீங்க 68 மார்க் இருந்தா கூட கட் ஆஃப் இந்த 72 கேஸ்ல பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது 68ஆ இருந்திருக்கும். ஆனா நீங்க 4, 5 மார்க் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமா வந்து 72 வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணி 72 கட் ஆஃப் வச்சுட்டாங்க அப்படின்னா, கிளியர் ஆயிடுவீங்க. அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? அப்ப இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க 70, 68 எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களோட மார்க் 68, 70ன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்கமிங் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா இதற்கான பேங்கிங் அவேர்னஸும், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். பேங்கிங் அவேர்னஸ் ரெடியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கே பேங்கிங் அவேர்னஸோட கான்ட்ரிபியூஷன், ஜெனரல் பேங்கிங் அவேர்னஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்துச்சு. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்கலாம் நல்லா அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். அப்போ அப்கமிங் வரக்கூடிய எஸ்பிஐ கிளர்க்லயும், ஐபிபிஎஸ் கிளர்க்லயும் அந்த பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் உங்களுக்கு 2லேருந்து 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து குடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல லீட் வைக்கிறது அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் காட்டுறது எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ படிக்கணும்? கடல் மாரி படிக்கணும். அப்ப நீங்க இந்த இன்டர்வியூக்கு 68 மார்க் எடுத்திருந்தா கூட, இந்த இன்டர்வியூக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, பாஸ் ஆனா இன்டர்வியூக்கு யூஸ் ஆகப்போது. பாஸ் ஆகலன்னா அப்கமிங் எஸ்பிஐ கிளர்க்கு யூஸ் ஆகப்போது. ரொம்ப நேரம் குடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குடுக்க போதும். 1/2 மணி நேரம் குடுக்க போதும். இருக்கக்கூடிய டைம்ல 1/2 மணி நேரம் பேங்கிங் அவேர்னஸ் படிக்க ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் குடுங்க. கம்மியா அட்டெண்ட் பண்ணுங்க. ஷூரா இந்த 72லேருந்து 78 ரேஞ்சில இருக்கு சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் அப்படின்னா, தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு ரெடி ஆகுறது பெட்டரான ஐடியா. அதுக்குன்னு கம்மியா அட்டெம்ப்ட் குடுத்தா நீங்க இன்டர்வியூ ரெடி ஆகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்களும் ரெடி ஆகணும். ஆனா உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமா ஐபிபிஎஸ் கிளர்க்லயும், எஸ்பிஐ கிளர்க்லயும் இருக்கும். இதுலயும் வைக்கணும். அதிகமா மார்க் எடுத்தவங்க டெஃபினட்டா இந்த இன்டர்வியூ ஒரு சீரியஸா எடுத்து நீங்க பிரிப்பேர் பண்ணணும். இந்த ஜாப் உங்களுடைய டார்கெட் ஜாபா இருந்தா. இந்த வீடியோல நான் சொல்ல வந்த எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா ஓட்டி ஓட்டி பார்க்காதவங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா எல்லா பாயிண்ட்டும் இந்த கட் ஆஃப் பத்தி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். உங்களுக்கு வேற என்னென்ன வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப தான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அபித் சார் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அதுலேருந்து இனிமேல் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும், எஸ்பி கிளர்க்குக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த வீக்ல. ஸோ நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகேங்களா? 666 பேக் பேர். 666 அந்த பேக்கோட அமௌண்ட். ஓகேங்களா? நான் வந்து ரீசனிங் எடுக்க போறேன். ஆப்டிட்யூடுக்கு உங்களுக்கு நவீன் சாரும், இங்கிலீஷ்க்கு அபித் சாரும் எடுப்பாரு. அண்ட் உங்கள ஒரு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண வச்சு, அங்க உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸும் அங்க கிளியர் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? இவ்வளோ நாள் பிரிலிம்ஸ் தான் குடுத்துருந்தோம். இப்போ மெயின்ஸும் ஆட் பண்ண போறோம். அப்கமிங் ஆர்ஆர்பி பிரிலிம்ஸ்க்கும் அண்ட் ஐபிபிஎஸ், எஸ்பி கிளர்க் மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ. சேனல முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.